நாட்டை நம் நாட்டை காப்பாற்ற வரி தூங்கள் தூங்கள் பூவை தூங்கள். அமருங்கள். இங்கே என்ன வழக்கு? அரசை பார்க்க வேண்டும் என்று கூறுங்கள். நடந்து கண்களுடன் தலையை காட்டுடன் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியே அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ தெரியவில்லையே, கேட்டாயா? கேட்டாங்கல்லவா, அவள் உங்களிடம் தான் நீதி கேட்டு வந்திருக்கிறோம். சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. உடங்கோடி போன்ற பெண்ணே, நீயா அழுது கண்களோடு என்னை காண வந்ததன் காரணம் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? ஆராய நீதி வழங்கிய மன்னனை என்னை யார் யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகமேற்க பண்ண புறவுக்காக தனது உடலே தந்த சீமனையை பற்றி அறிவாயா? பசுவின் கன்றை தேர்காலேற்றி தன் மகனை அதே தேர்கால் கட்டி கொண்ட மன்னனி சோழன் அவனை பற்றி அறிவாயா? என்ன நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இயற்பின் அருமை தெரியாத மன்னனை என் நிலையை அறியாமல் தான் இப்படி பேசுகிறாய். நான் இதுவரை கூறிய பெரிய மிக்க சோழன் மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரம் எனது ஊர். அவ்வூரில் பழமையில்லா சிறப்பினோடு மாசாத்துவன் என்பவரின் மகனாகிய கோவலன் என்பவரின் மனைவி நான். எனது பெயர் கண்ணகி. புரிகிறது. அந்த கல்வன் கோவலனின் மனைவியா நீ? போதுமைகள் ஒருவனுக்கு என்ன தகுதி இருக்கு? உழைப்பின் பயனா உனது ஊருக்கு வந்து என் காசின்பை விற்க வந்த என் கணவனை அநேகம் கொன்று விட்டியே. நீ செஞ்சது தகுமா? கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்றால் ஏற்படுவதே அதே அந்நியமாகும். இதனை அனைவரும் அறிவார்களே, உனக்கு தெரியாத என்ன? அன்னை தவறிய மன்னனை தவறிழைத்தவர்களுக்கு தண்டிப்பு அரண் என்னும் நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல் என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடம் கைப்பட்ட சிலம்பு அரசுக்குள்ள சிலம்பற்ற அச்சிலம்பு என்னுடையது. அதன் இன்னொரு சிலம்போ என்னிடம் உள்ளது. இதோ. பெண்ணை, நீ சொல்வது உண்மை என்று அரசிற்குரிய சிலம்பு முத்துக்களால் ஆன்றோடு இருந்த இந்த வேதனையிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். நான் அங்கே கோவலனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பை இங்கு கொண்டு வா. பெண்ணே, இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. பெண்ணே, பெண்ணே, ஆணவத்தில் ஆடாதே. பெண்ணே, மன்னனை பற்றி தவறாக பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீதி தவறாத போற்றப்படும் மன்னனே, ஒரு தவறும் செய்த கணவனை கொன்று ஒரு அரணை இருக்கு. இங்கே பார், நியமிக்கிறேன். என் கணவனிடம் கைப்பற்ற சிலம்பு இதோ.